குயிக்காக ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் செய்யலாமா? இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சூப்பர் ஈஸியான சிக்கன் சாண்ட்விச். கடையில் செய்கிற மாதிரியே எந்த ஒரு விதமான ஃபேன்சி சாஸுமே யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மின்சர் ஜாரில் நான் ஒரு வெங்காயம் எடுத்து அது ஃபுல்லாக போட்டு மின்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்லைசஸாகவும் ஸ்லைஸ் பண்ணலாம், ஆனால் அது சிக்கன் கூட நல்லா மர்ஜ் ஆகி வராது. இதுனா சிக்கனுக்குள்ளே நல்லா மர்ஜ் ஆகி நல்லா ஃபில்லிங் அழகாக வரும். அடுத்து குக் சிக்கனை நான் ஷ்ரெட் பண்ணி எடுத்திருக்கேன். இது சும்மா ஒரு குக்கரில் கொஞ்சோண்டு உப்பு தண்ணி போட்டு இதை நல்லா குக் பண்ணிவிட்டு ஷ்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு ஹாட் பேனில் நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வரைக்கும் போடுறேன். எதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன் அப்படின்னா சிக்கன் எல்லாமே அதை அப்சார்ப் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம மின்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த அனியன் எல்லாமே நான் போட்டுக்கிறேன். இப்போது இது கொஞ்சம் டிரான்ஸ்பெரண்ட் பிங்கிஷ் கலர் ஆற வரைக்கும் லைட்டாக சாத்தே பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் ஆட் பண்ணுற எல்லா மசாலாவும் அதிகமாக போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நான் ஆல்ரெடி சிக்கனில் உப்பு ஆட் பண்ணதுனால இதில் கம்மியாக தான் போடுறேன். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. அடுத்து 3/4 டீஸ்பூன் சில்லி பவுடர். நான் இங்கே க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணாதனால நான் சில்லி பவுடர் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். ஏன்னா அது சாப்பிடும்போது நடுவில் வாயில் வரும் அப்படின்றதுக்காக. பச்சை வாசனை போகிற வரைக்கும் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து நம்ம ஷ்ரெட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். மசாலா சிக்கன் கூட எல்லாமே சேர்ந்து வர வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை போட்டுக்கிறேன். அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை ஆற வச்சு நம்ம பிரெட் கூட ஸ்டஃபிங் பண்ணிடலாம். நான் சிக்கன் சாண்ட்விச் செய்கிறதுக்கு இந்த மாதிரி நீளமான பிரெட் எடுத்திருக்கேன். ஹாட் டாக் பிரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நார்மல் பிரெட்லேயும் செய்யலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இதை நடுவில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டு ஸ்டஃபிங்கை தேவையான அளவு உள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஃபில் பண்ணிட வேண்டாம், ஏன்னா நம்ம டோஸ்ட் பண்ணும்போது எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ கொஞ்சம் லைட்டாகவும் இல்லாமல் அதிகமாகவும் இல்லாமல் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மயோனீஸ், கெச்சப், அது கூடவே சேர்த்து லெட்டஸ், கியூக்கம்பர் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இதெல்லாம் ஆட் பண்ணாமல் மொசரேலா சீஸ் மட்டும் போடுறேன். அடுத்து சாம்பிளுக்கு மொசரேலா சீஸ் இல்லாமலும் நம்ம செய்யலாம், அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் மொசரேலா சீஸ் ஆட் பண்ணாமலும் நான் ஒரு சாண்ட்விச் செஞ்சுருக்கேன். இந்த ஸ்டஃபிங் 2 to 3 பிரெட்ஸ் தாராளமாக வரும். அடுத்து ஒரு சூடான பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட சாண்ட்விச் மேக்கர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாண்ட்விச் மேக்கரில் கூட வச்சு எடுத்துக்கலாம். இதில் நம்ம வச்சுருந்த சாண்ட்விச் எல்லாமே நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டோஸ்ட் பண்ணிட வேண்டாம், லைட் கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், அட்டகாசமான சிம்பிளான சிக்கன் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் டாட்டா அண்ட் பை பை.